ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 12 டெய்லி ஒன் ஹெல்த் டிஷ்ஷு. சூப்பரான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் கிரேவி. இந்த காலிஃப்ளவர் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது ஒரு சீசனில் தான் நமக்கு நல்ல சீப்பாக கிடைக்கும். அந்த டைமில் எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அது அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் தனித்தனியாக துண்டு துண்டாக எடுத்துப்போம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த காலிஃப்ளவரை போட்டுறேன். கூடவே மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து போட்டுட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதை நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுபடியே நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னென்ன தேவைன்னு தாளிக்கிறதுக்கு கூட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அங்கே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாமா. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேனில் அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் உடஞ்சிடாமல் அழகாக இது மாதிரி எடுத்து வைங்க. அதோட கூட ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பாதி பாதியாக கட் பண்ணி கவுத்து வச்சாப்பில், அது திருப்பி வச்சாப்பில் வைங்க. அப்போ தான் அந்த மேலே இருக்கிற தோலை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. விசில் போட வேண்டாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள். இந்த தக்காளியோட தோல் மட்டும் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கூட அந்த மசாலா பொடி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட்டரு, இது ஒரு 9 கிராம்ஸ் தான் இருக்கும். இந்த பட்டரு மில்கி மிஸ்டோடது, அது போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு மிக்ஸிங். இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகும் காஞ்ச மிளகாய், கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது நான் சாப்பிடும்போது. நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். Thank you.